மூல உபதேசம் என்று ஒன்று கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எபிரேயர் 6:1. இந்த மூல உபதேசம்தான் நம் அடிப்படையான நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த உபதேசத்தை ஒருவன் அறியாவிட்டால் நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்போது கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பொருளற்ற மாய பிம்பமாகவே இருக்கும். அந்த மூல உபதேசம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். இயேசுவை பிதா ஜெனிப்பித்தார். எபிரேயர் 1:5. தன் வாழ்நாளெல்லாம் இயேசு பிதாவின் சித்தம் செய்து பிதாவுக்கு அடங்கி நடந்தார். சுயமாக எதையும் செய்யவில்லை. யோவான் 5:19. அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8. இவ்வாறாக நம் அனைவருக்கும் இரட்சிப்புக்கு காரணமான இயேசுவை பிதா பலவித பாடுகளினால் பூர்ணப்படுத்தினார். எபிரேயர் 2:10. அப்படியானால் அடிப்படையில் அவர் பூர்ணமானவர் அல்ல. நம்மை போல சாதாரண மனுஷர்தான் இயேசு. நம்மை போல சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 2:17-18. ஆனாலும் பாவமில்லாதவராக காணப்பட்டார். அவருக்கும் வலித்தது, பசித்தது, தூக்கம் வந்தது. சிலுவையில் கடைசியில் அறையப்பட்ட போது மரணமும் வந்தது. தேவனால் வழி நடத்தப்பட்டு பூர்ணமானார். இது இவருடைய முயற்சினால் உண்டானதல்ல, தேவ செயல். இதுதான் மூல உபதேசம். இயேசுவை பற்றி நமக்கு சொல்லப்படுகிற உபதேசம். இயேசுவால் நம்மை போல இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு பூரணமாக வாழ்ந்து பரலோகம் ஏறிச் செல்ல முடியுமானால் நம்மாலும் ஏன் முடியாது? இயேசு தன் வாழ்நாளெல்லாம் பிதாவின் சித்தம் செய்து கீழ்ப்படிந்து நடக்க முடியுமானால் நம்மாலும் ஏன் முடியாது? அவரை வழிநடத்தின பிதாவினால் நம்மையும் வழிநடத்த முடியும் தானே? நம்மையும் அவரை போல பாடுகளினால் பூர்ணப்படுத்த முடியும் தானே? இதுதான் மூல உபதேசமும் அது தரும் நம்பிக்கையும். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டு பாவத்தை ஆக்கினைக்குள் தீர்த்தார் என்றால் நம்மாலும் ஏன் முடியாது? ரோமர் 8:3. தன் வாழ்நாளில் சகலவற்றையும் தன் வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குவதால் பாவத்தை போக்கும் சுத்திகரிப்பை ஏற்படுத்தினாராம். அதனால் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்தாராம். எபிரேயர் 1:3. நாமும் அப்படியே நம் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்கி நம்மோடு போராடுகிற சகல பாவங்களையும் நீக்கும் சுத்திகரிப்பை ஏன் உண்டாக்க முடியாது? அவரை போல இதனால் பிதாவின் வலது பாரிசத்திலும் நாமும் ஏன் உட்கார முடியாது? அனுதினமும் அவருடைய ஏழ்மையான வாழ்க்கையில் சந்திக்கிற அனைத்து தேவைகளுக்கும் கொடுங்கோல் அரசு தரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை பதிலாக இருந்து தாங்கியதென்றால் நம் பிரச்சனை அனைத்தையும் நாமும் அவரை போல தாங்க அனுமதிக்கலாமே. இப்படி அவர் செய்தபடியால் அவர் பிதாவின் தற்சொரூபமும் அவருடைய மகிமையின் பிரகாசமுமாக இன்று விளங்குகிறார். இவரை பார்த்தால் பிதாவை பார்க்க வேண்டாம். பிதாவின் அனைத்து மகிமையான குணங்கள் இவரிடம் அப்படியே பிரதிபலித்தன. எப்படி? சகலவற்றையும் இவர் வார்த்தையால் தாங்கியபடியால். ஆம், இதே போல நாமும் பிதாவின் தற்சொரூபமும் அவருடைய மகிமையின் பிரகாசமுமாக மாறிவிடலாம். அவருடைய வார்த்தை அதற்கு வழி செய்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் பாருங்கள், அந்த வார்த்தை அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்கிறது ரோமர் 6:5. இதுதானே அவருடைய தற்சொரூபமும் மகிமின் பிரகாசமும். இப்படி நாம் இணைந்தபடியால் துல்லியமாக தேவத்தன்மை அனைத்தும் பரிபூர்ணமாக உடையவர்களாக மாறிவிட்டோம். இப்படித்தான் நாம் அவர் சாயலை மட்டுமல்ல சகலவற்றையும், வாழ்க்கையின் சகல போராட்டமான காரியங்களையும் வார்த்தையால் தாங்கி நம்மை மாற்றிக்கொள்ளலாம். முழுமையாக, துல்லியமாக. கீழானதை நாம் தேடாமல் மேலானதை இப்படி தேட வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. அவரை போல கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் மூல உபதேசம் இவைதான். இவைகளினால்
நாமும் தேவனால் அவரை போல நடத்தப்பட்டு பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை நம் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணலாம். பாவத்தை நம் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக ஆக்கலாம். ஆக்கினை என்றால் தண்டனை, அழிப்பது என்று பொருளாகும். பாடுகளினாலே அவரை போல தேவனால் நாமும் பூர்ணப்படுத்தப்படலாம். எபிரேயர் 2:10. அப்படி பூர்ணப்படுத்தப்பட்டவர்கள்தான் யோவானும் பவுலும் நமக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். இந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் இந்த மூல உபதேசம் திறந்து வைத்து வா வா என்று அழைக்கிறது. ஆகையால் கீழானதை தேடுவதை விட்டுவிட்டு மேலான இவைகளை இயேசுவை போல தேடினால் நாம் சரியாக நடக்கிறோம். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்து கொள்வோம் சொல்லுங்கள். எபிரேயர் 2:4. இதை அலட்சியம் பண்ணியபடியால் இதுவரை நாம் எவ்வித மாற்றமும் அடையவில்லை. கீழானதையே தேடி தேடி மாய்ந்து போகிறோம். நாம் கீழ்ப்படிந்த வாழ்க்கைக்கு பரலோகத்தில் மிகுந்த பலனுண்டு. இனிவரும் உலகத்தை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே, இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல அப்படிப்பட்டவர்களுக்கே கீழ்ப்படுத்துகிறார். எபிரேயர் 2:5. இதை விட்டு ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த மூல உபதேசத்தை மறந்து அதை எவ்வளவு அலட்சியம் பண்ணுகிறோம். உலக கவலையினாலும் பயத்தினாலும் ஆசையினாலும் நிறைந்து தடுமாறுகிறோமே. இந்த மூல உபதேசத்தையும் அது தரும் நம்பிக்கையும் அறியாததினால்தானே நம் இழப்பு பேரிழப்பு இல்லையா? மூலம் என்று சொல்லப்பட்டதினால் இந்த உபதேசம்தான் கிறிஸ்தவத்தின் சகல நம்பிக்கைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் அடிப்படை. இந்த உபதேசம் கிறிஸ்துவை பற்றியது. அவரை முன் மாதிரியாக காண்பித்து நமக்கு இது அருளப்பட்டிருக்கிறது. அவர் காலத்தில் அவர் அடைந்த கஷ்டங்களை காட்டிலும் நம் கஷ்டங்கள் பெரிதல்ல, பிரச்சனைகள் பெரிதல்ல, தேவைகள் பெரிதல்ல. அவராலே சகலவற்றையும் வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்க முடியும் என்றால் நம்மாலும் முடியும். இதனால் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கலாம். இயேசுவை போல நம் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை பிதாவின் வலது பார்சத்தில் அனுதினமும் உட்கார்ந்து நம் காலத்தை அமைதியாக பாதுகாப்பாக குறைவின்றி கடத்தலாம். இந்த மூல உபதேசத்தையும் இது தரும் நம்பிக்கையும் மறக்க வேண்டாம். கண்டிப்பாக சொல்லுகிறேன், கடைசி வரை காத்து கொள்ளுங்கள். அதனாலே யாரும் உங்கள் ரட்சிப்பை உங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது.